என்னென்ன சொல்றீங்க மாமா? உங்க 2 பேர்ல யாரு முதல்ல வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவானா? இவனா இருக்கிறேன் 24 மணி நேரமும் ஆபீஸ்ல படுத்திருந்தா என் பொண்ணு எப்படி வாந்தி எடுக்கும்? அதுக்குத்தான் சொல்றேன், மாப்பிள்ளைய முதல்ல உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுங்க. ஐயோ, அவனை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன்னு அவன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? நீங்க நந்து முகத்துல முடிக்கலன்னா அவன் ருக்கு முகத்துல தான் முடிப்பான். அப்புறம் அந்த பொண்ணுதான் வாந்தி எடுப்பா. அப்பா என்னப்பா? இப்ப ஒண்ணும் குடிபுடி போயிடல. இத பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிள்ளைய ராத்திரியோட ராத்திரியா கொண்டாந்துருங்க. முகத்திலையும் முடிக்க வேண்டியதில்ல, மாப்பிள்ளைய கொண்டு சேர்த்த மாதிரி ஆச்சு. என்ன யோசனை? திருத்துக்குங்க, சீக்கிரம் புறப்படுங்க. சரிம்மா, நீ முன்னால போ, நாங்க பின்னால வர்றோம். நீங்க வரீங்களா இல்லையான்னு திரும்பி திரும்பி வேற நான் பாத்துட்டு போனோம். இத போய் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிருக்காரு பாரு. சொல்லி அனுப்புறதுக்கு வேற ஆளாரு, அதுவும் இல்லாம ஊருக்கு போற அவசரம் வேற. சரி, இன்னைக்கு ராத்திரியே வந்துட போறான், நேரா இங்க வந்துருவான். இங்க வந்த பிறகு அங்க போக மாட்டாரே. போறவனா இருந்தா இங்கேயே வர்றான். பாரு, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீ வாந்தி எடுத்தன்னா அவன் இங்கேயே தங்கிடுவான். ஏண்டா, நான் ஒருத்தி ஏமாத்திட்டு இன்னொருத்திட்ட போக மாட்டேன்னு உனக்கு 900 தடவை சொல்லிருக்கல. நான் என்னடா யார கேட்டு செஞ்சேன்? தெரியாம செஞ்சுட்டேன், விட்டுறேன். யார கேட்டா செஞ்ச? மிஸ்டர் நந்தகோபால், நான் உனக்காக வாதாடுற டெய்லர் லாயர். என் முன்னாலே ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டா நான் குழம்பி போயிடுவேன். குழப்பம் வந்தா எனக்கு கோபம் வரும். நான் சொல்றபடி செய். ராத்திரி 1 மணி வரைக்கும் மாமா வீட்டுல இரு, அப்புறம் ருக்மணி வீட்டுக்கு போ. அதனால என்னடா யூஸ்? யூஸ் இல்லாம நான் இதை சூஸ் பண்ணுவேன். நான் சொல்றபடி செய். ராத்திரி அங்க இரு, பகல்ல ரிசல்ட் என்னங்கறத பார். சரி, போறேன். தேங்க்யூ. டேய், நாளைக்கு மட்டும் இந்த டிஃபன் கேரியர் சமாச்சாரம், டாக்டர் சமாச்சாரம் மாதிரி ஏதாவது ராங் ரிசல்ட் கிடைச்சது உன்னை காலையில வந்து பேசிக்கிறேன். வர விட மாட்டாங்கடா. ஏதாவது ஒரு வீட்டுல கட்டி போட்டுவாங்கடா. ஆரன் சத்தம் கேக்குது, கை எடுத்துறா. அவங்க வீட்டுல தான் வர்றாங்க போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? மாப்பிள மாதிரி கொஞ்சம் கோவமா இரு. இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். இன்னும் கோவமா இரு. கெஞ்சு வாங்க, விட்டு கொடுக்காத, பிகு பண்ணு. ரொம்ப அப்படி ஓரமா போ, மெதுவா. வாங்கப்பா. ஐயோ, இப்படி கூச்சப்பட்ட எப்படி? வாங்க. ஆமா, என்ன தனியா இத வருதே? வாங்க வாங்க. வக்கீல், மாப்பிள்ள கிட்ட சொன்னியா? சொன்னேன், கொஞ்சம் வெறப்பாதான் இருக்கா. வாங்கடங்க, நீங்க தைரியமா போய் கெஞ்சுங்க. அப்படியே இருந்தான்னா முகவா கட்டையை பிடிச்சுங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் கைய பிடிச்சுங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் காலை பிடிச்சுங்க, நான் திரும்பிக்கிறேன். எப்படியோ அப்படியே ஈர்த்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுருக்க. வாங்கப்பா. சீக்கிரம். என்னங்க என்னங்க உங்களைத்தான். வாங்க, வீட்டுக்கு போலாம். முடியாது மாப்பிள்ள, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தயவு செய்து வீட்டுக்கு வாங்க. நான் எதுக்கு வரணும்? நீங்க தான் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. மாப்பிள்ள இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? ஆத்திர அவசரத்துல அப்படி சொல்லிடுறது உண்டுதான். நீங்க நடந்துக்கலையா? சரி, வேணும்னா வாசப்படி மிதிக்க வேணாம். உங்களுக்கு மாமூல் வழி இருக்கு பாருங்க, ஜன்னல், அது வழியா வேணும்னா ஏறி குதிச்சு வந்துருங்க. ரந்துகண்ணா, பாவம் எவ்வளவு பெரியவர், வயசா மறந்து கெஞ்சினாரா? ஆமா மாப்பிள்ள, பிடிவாதம் பண்ணாதீங்க மாப்பிள்ள. அவருக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அங்க அவசரத்துக்காவது மரியாதை கொடுறா. அப்பா உங்களை எவ்வளவு கெஞ்சுறாரு, வாங்கலே. பண்றானா ரொம்ப பண்ணுவான். சிவடா, ஓஹோ, அவங்களே கூட்டி போற மாதிரியா? போய் நல்லா திருப்தியா சாப்பிடு. போறோம். சாப்பிடுங்கத்தா, இதெல்லாம் உங்களுக்காகவே நான் செஞ்சேன். என் ஒருத்தனுக்கேவா விழவும்? ஒரு ஊரே சாப்பிடலாம் போல் இருக்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க, மீதிய நான் சாப்பிட்டுக்கிறேன். மீதி அத்தனையும் நீ ஒருத்தையே சாப்பிடுவியா? ஓ, எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல இதெல்லாம் கூட எனக்கு பத்தாது. சாப்பிடுங்க. ஏன்பாமா, அம்மா லெட்டர் போட்டாங்களா? பதில் கூட போட்டேனே. பதில் எழுதிட்டா? என்ன எழுதுன? என்ன தினம் சினிமா டிராமா கூட்டிட்டு போறதாகவும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் எழுதினேன். அப்பாவுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ராத்திரி பூரா தூங்க மாட்டார் போல இருக்கே. நீங்க சாப்பிடுங்க, வந்துடுறேன். மாப்பிள என்ன சிகரெட் குடிப்பான்னு எனக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு ரகத்துல ஒரு பட்டல் வாங்கிட்டு இருக்கேன். நிறைய குடிக்க சொல்லு. நிறைய குடிச்சா இருமல் வருமுங்க. ஆமாண்டா,
இருமல் வருதோ இல்லையோ ராத்திரி பூரா கண்ணு முழிக்கிறது குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த புகை மண்டலத்துல இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். மாப்பிள்ளை என்ன செய்திருக்காரு? இன்னும் சாப்பிட்டு இருக்காரு. பக்கத்துல போய் உட்காந்து நிறைய அள்ளி அள்ளி போட்டு போக சொல்றேன். ஏன்னா உடம்பு இழைக்காம இருக்கணுங்க. யாருக்கு? அவருக்கு தாங்க. என்னப்பா அது? உங்க அப்பா கடை வீதியே விலைக்கு வாங்கிட்டு வந்தாரா? நீங்க எந்த சிகரெட் குடிப்பீங்கன்னு தெரியாம எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஷர்ட்டை கழட்டுங்க. எதுக்கு? கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். இல்ல பரவாயில்ல. ஆமா, சேசு உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனா? அது வந்து போங்கத்தான், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படுறதுக்கு என்ன சொன்னா? அப்படி இல்ல, உங்களுக்கு குழந்தாசை வந்துச்சுன்னு சொன்னாரு. ஆமா, அதையும் அவர்கிட்ட சொல்லணும். நேரா இங்க வந்திருக்கலாமே. வந்து வந்து ஏன் தடுமாறீங்க? ஒண்ணு இல்ல. ஏங்க லைட் ஆஃப் பண்ணட்டுமா? மணி 9 தானே ஆகுது. இன்னைக்கு நேரத்தோட படுக்கணும்னு அப்பா சொன்னாரு. இப்படி தூங்குறா? சத்தம் போட்டு ஒருவேளை அந்த பொண்ணு பாமா எழுந்துச்சு உட்காந்துருச்சுன்னா காரியமே கட்டு போயிடுமே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. என்ன ஒழுகுது? வீடு ஒழுகலடா, வெளியிருந்து யானை பிளிருகிறது. எங்க தடவறான் பாரு. கண்ணாடி தானே வலது பக்கமா வச்சிருக்கடா, எடுத்து மாட்டு. சேஷு, என்னடா விசேஷம்? டேய், மணி 2 ஆக போகுதுடா. ருக்மணி இந்நேரத்துக்குள்ள தூங்கி இருப்பா. சீக்கிரமா வாடா. சரி, நீ முன்னால போ, நான் பின்னால வந்துடுறேன். முன்னால போய் 2 அடிக்காம பெட்ரோலத்தை பிடிச்சு சொல்றியா? சீக்கிரம் வேணாம், மழையா வந்துடுறேன், போட. உண்மையிலேயே மாப்பிள்ள ரொம்ப கெட்டிக்காரருங்க. எதுலயுமே பிடி கொடுக்காமே இருக்காரு. ஏன் மாப்பிள்ளடா? ஏன் எஜமா, உங்க மாப்பிள்ளைக்கு ராத்திரினா ரொம்ப பிடித்தமாச்ச. அன்னைக்கு அடுத்த ராத்திரி எல்லாம் சொல்லாம போன மாதிரி இன்னைக்கு போயிருக்க மாட்டாரு. அட படுபாவி, ஏண்டா நீயே அனுப்பிச்சு விட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு கதை அளக்குறியா? இல்ல எஜமா. இருடா, இத நீ சொன்ன உடனே எனக்கு பயமா இருக்குடா. யாருக்கும் தெரியாம நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா வாமா, ஆமா வாமா. ஏமா அழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? சொல்லிட்டாரம்மா. என்ன அக்கிரமத்தை பாருங்க. துணியில என்ன அக்கிரமா? அட கொலகார பயல, அவன் ருக்மணி வீட்டுக்கு போயிட்டாமா. அவன் உன்கிட்ட பிரியமா இருக்கணும், அன்பா இருக்கணுங்கிறதுக்காக என்னன்னா வாங்கி கொடுத்தேன். மாமாங்கிற மரியாதை கூட இல்லாம சிகரெட்டு வாங்கி கொடுத்தானேம்மா. ஊதி தள்ளிட்டு போயிட்டானே. அவன் உங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல வாந்தி எடுக்க வச்சிருவான் போல இருக்குதே.
என்ன இது? பனியா போ. மல்லிகைப்பூ. தெரியுது. என் தலையில கனகாம்பர மல்லிப்பூ எப்படி வந்தது? இது உன் வீடு, உன் பெட்ரூம், எனக்கு எப்படி தெரியும்? விளையாடாதீங்க. இப்போ அந்த பூ என் தலையில இல்ல. ராத்திரி எங்க போயிட்டு வந்தீங்க? ஏன் முழிக்கிறீங்க? பாதி ராத்திரியில் அங்கிருந்து தானே எந்திரிச்சு வந்தீங்க. பதில் சொல்லுங்க. ருக்மிணி, பாமா வேறையா? இத பாருங்க, கடைசியா சொல்றேன். என் பெட்ட மட்டும் யூஸ் பண்றதா இருந்தா இனிமே இங்க வாங்க. அதர்வைஸ் என்ன மாப்பிள, புறப்பட்டீங்களா? என்னம்மா இது, மாப்பிள குளிக்காம கூட புறப்பட்டாரு. குளிச்சுட்டு சாப்பிட்டு போக சொல்லக்கூடாது. அவரு இந்த வீட்டுக்கு மட்டும் மாப்பிள்ளையா வரும்போது குளிச்சுக்குவாரு. இப்ப போட்டோம். வேக வச்ச முட்டை மாதிரி ராஸ்கல் முண்டம். நீங்க ஏன்டா வக்கீலுக்கு படிக்கிற? அட உன்னால உபகாரம் இல்லாட்டியும் உபத்திரமா இல்லாம இருக்கணும். எல்லாம் என்ன என்ன சொல்லு, ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொல்லி ஏதாவது உளறி என் மான மரியாதை கெடுத்து வச்சுக்கடா. டேய் நந்து, என் லைஃப்ல எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த கேஸ எடுத்துக்க தெரியுமா? என்ன ரிஸ்க் எடுத்து என்ன கிழிச்ச? என்னத்தை கிழிக்கிற மாதிரி வச்சிருக்கிற நீ? ஏடா டேய், நானா உன்னை ருக்மிணி லவ் பண்ண சொன்னேன்? நானா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? உனக்கு ஆசை ரெண்டு பேரையும் ஒன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து ஏன்டா எம்ஏ ஏறுற? சேஷு, நான் ரொம்ப மண்டை காஞ்சி போயிருக்கேன். ஏதாவது பேசிட்டு வாங்கிட்டு என்னடா பண்ணுவேன்? பொருடுவியா? எனக்கு ஏற்கனவே தெரியும், ஜோசியம் சொல்லியிருக்கான் அல்பாயுஸ். என்னைக்கு இந்த கேஸ் எடுத்தனும் அப்பவே தெரியும்டா இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன்னு. நீ அல்பாயுஸ், நீ 1000 பேருக்கு அல்பாயுஸ் பண்ணிடு. நீ வக்கீலடா. ஏன் வக்கீல் ஆடக்கூடாதா? அங்க பாடுறா, நிம்மதியா ஒருத்தர் அல்பாயுஸ்ல போறான். ஹேய், பின்னால வருதே கூட்டம். அவெல்லாம் சொந்தக்காரன் நினைச்ச, எல்லாம் கடன் கொடுத்தவன். பாக்கலாம் எப்படி வசூல் பண்ண போறாங்கன்னு. எல்லாத்தையும் ஒன்ன மாதிரியே நினைச்சுக்கோ. ஆட்டத்தை பாடுற. அந்த பணத்துக்கு பின்னாடி 2 பொம்மநாட்டிகள் கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுன்னு போறாளே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? செத்து போனவன் என்ன மாதிரி 2 பொண்டாட்டிக்காரன் நல்லா தெரியுது. கரெக்ட். ஆக நீ செத்தாத்தான் பாமா ருக்மணி 2 பேரும் ஒண்ணு சேருவா. அதுக்காக என்ன சாக சொல்றியா? செத்த மாதிரி படு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மீதி என்ன எரிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை கிளீனா பண்ணிடுவேன். அடம் பிடிக்காதரா, நான் சொல்றதுல நல்ல பாயிண்ட் இருக்கு. செத்த மாதிரி படுத்துக்கோ. சேதி கேட்ட உடனே 2 பேரும் மின்னல் வேகத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஒவ்வொன்னு ஒப்பாரி வைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்த உடனே இதான் சாக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி சேர்த்துடுறேன். அதுல ஒரு சந்தேகம். நல்ல பாயிண்ட் கிடைக்கும் போது ஏதாவது டவுட்ட கிளப்புவியே. அது இல்லடா, நான் செத்து போனா 2 பேரும் அழுவாங்கன்னு நினைக்கிறியா? அழுதா தாண்டா பொண்டாட்டி. டேய், இப்படி அலங்கோலமா படுத்துக்காத. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு படு. அத பார்த்தாவது அழட்டும். இதுதான் கடைசி பாயிண்ட். இதுல ஒண்ணும் குழப்பம் வராத. குழப்பமே வராது. நீதான் சாக போறியே. என்னடா சொன்ன? என்ன ஒண்ணும் பண்ணிடாத, அப்புறம் தகவல் சொல்றதுக்கு ஆளே கிடைக்காது. பேசாம படு போ. நந்து செத்துட்டா. நந்து, சீ, இது அங்கெல்லாம் போய் சொல்லணும். ஆமா ருக்மணி, 2 கோஷ்டியும் 2 பக்கமா வந்துட்டு இருக்காங்க. மூச்ச புடுறா, நீ செத்தாச்சு. நம்ம புடி. கரெக்ட். நீ அழ வேண்டாம். அவங்க வரட்டுமே, ஊருக்கு முன்னாடி என்னடா ஒப்பாரி.
ஐயோ நந்து நந்து பாமா ருக்மிணி ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலங்கிறதுக்காக இப்படி நீ பொட்டுற போயிடுவியாடா நந்து என் பொண்ணு வாந்தி எடுக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணிட்டே மாப்பிள்ள. ஐயோ காது கேட்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம காது கேட்காம போனதுக்கு அப்புறம் வந்து கத்திரிகளே. சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை பண்ணீங்களே, இப்படி சொல்லாமலே போயிட்டீங்களே மாப்பிள்ள. அவங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துக்கு ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே கண்ட முன்னா. ஐயோ மாப்பிள்ள, குளிக்காம கூட புறப்பட்டு வந்தீங்களே. இல்லையே, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிப்பாட்டத்தானே போறோம். ஐயோ நந்து, இப்பதான் ஒவ்வொருத்தரும் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. கூடி சீக்கிரத்துல பாவா கூட ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்த்துறேன். கொஞ்சம் தம் பொடி. அவசரமா பாத்ரூம் போறதுல எனக்கு இப்போ போக கூடாது. மாப்பிள்ள, நீ ரெண்டு பொண்டாட்டி கட்டி நீ கண்ட பலம் இதுதானா? என் பொண்ணு கதி இப்படி ஆயிடுச்சு, என் பேத்தி கதி இப்படி ஆயிப்போச்சு. சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா. நந்து, நம்ம கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆகுதுரா. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. யாரு? பாமா ருக்மிணியா? சிச்சி, சம்பந்திக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. அந்த கிழவிக்கு சேர்ந்தாச்சு. கூடிய சீக்கிரத்தை பாமா ருக்மிணி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துறேன். நந்து, லைஃப்ல இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் கேசரியை ஜெயிக்க போறேன். பாமா ருக்மிணி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டேன். ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? எனக்கு பாக்கணும் ஆசையா இருக்குடா. அடே அறிவு கெட்டவனே, உன்னை எவ்வளவு நாள் எடுத்துடிச்சாங்க. கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சு அழுவிட்டுவேன். நீ ஏன்டா அழுகுற? அவங்க ரெண்டு பேரும் அழுகுறது கேட்டா எனக்கு பாவமா இருக்குடா. முதல்ல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ப்ராமிஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்கடு கட்டாலும் அழுது ஒளிஞ்சு போடா. அழுங்க, புலம்பி தீர்த்திருங்க. செத்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து பேச வேண்டும் தெரிஞ்சா என்ன புண்ணியம். நீங்க முதலையே ஒண்ணு சேர்த்திருந்தா இவன் செத்துருப்பாரா? இப்படி ஒரு சாவாரு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்துருவோமே. உண்மையாவா சொல்றீங்க? நிஜமாவா? சத்தியமாவா? ஐயோ, இப்ப கூட ஒண்ணு குடிபிடி போயிடல. அந்த கடவுள் வேற பாரத்தை போட்டு ரெண்டு பேரும் வாயை திறந்து இனிமே நாங்க பிரிய மாட்டோம், ஒண்ணு சேர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்துருவா. போய் சொல்ல போறேன். நாங்க ரெண்டு பேரும் இனிமே ஒன்னாவே இருப்போம். நீங்க எழுந்துருங்க. நாங்க ரெண்டு பேரும் இனிமே ஒன்னாவே இருப்போம். நீங்க எழுந்துருங்க. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? உனக்கு கருணை இல்லையா? இந்த இளம் பிச்சுகள் பிரியப்படுகிறாயா? வேண்டாம், அடிக்காது. முதலில் இவரை உட்கார வைத்து உயிரை கொடுத்த பிறகு உட்காரவே. கடவுளே, ஏண்டா முண்டா எழுந்துறேன்டா.
அங்க பாத்தியா, லோகத்துல இந்த மாதிரி சில நீதிகள் உண்டு. எப்படி நாய்வார நிமித்த நினைக்கிறது முட்டாள்தனமோ, எப்படி நட்சத்திரங்களை என்ன நினைக்கிறது முட்டாள்தனமோ, அதே மாதிரி 2 பொண்டாட்டிகளை கட்டிக்கிட்டு ஒருத்தர் நிம்மதியா குடுத்தனம் பண்ண நினைக்கிறதும் முட்டாள்தனம். உன்ன மாதிரி 2 பொண்டாட்டிக்கார எண்டெல்லாம் என்ன தெரியுமோ?